நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். ஓரளவு கடுகு உளுந்து எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் 2 கார்லிக்கை நான் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஓரளவு ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேறு எந்த தூளுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது மட்டும்தான் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது ஓரளவு வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 உருளைக்கிழங்க பெரிய சைஸ் உருளைக்கிழங்க பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் பாருங்கள், ஓரளவு அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே இந்த மசால் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு எல்லாம் கோட்டானதுக்கப்புறமா இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த மசாலாவில் பச்சை வாசனை இருந்தால் அதுவும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்குலையும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி வறுவல் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அடியும் பிடிக்கலை. உருளைக்கிழங்குலையும் எல்லா மசாலாவுமே நல்லாவே கோட் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்தளவு எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.